முதல்வர் என் குருநாதர் மு. மோதீஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த ஜாதக ரீதியாங்க ஒருத்தர் வீடோ வண்டி வாகனங்கள் புது வண்டிகளோ அமையணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டானது தான். சுக்கிரன் கெட்டுட்டாருன்னா புது வண்டி வாகனங்களை எடுக்க முடியாதுங்க. வீடுகளும் புது வீடு எடுக்க முடியாது. அது அவரோட காரகம். சுக்கிர பகவானுடைய காரகம்தான் அது. ஆனால் இப்போ பொதுவாக விருச்சிக இலக்கணத்துக்கு விரையாதிபதியாக வருவார். 7 குடையவராக திருமணத்தை பண்ணி கொடுக்குறவராகவும் வருவார். அப்போ அவர் நல்லா இருந்தால் என்னாகுங்க, ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுப்பார், ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் தனுசு லக்னத்துக்கு 6 குடையவனாக வருவாருங்க. அப்போ 6 குடைவு வலுப்பெற்ற என்ன ஆகுங்க, கடன்காத சத்ருபாவம்னு சொல்லுவாங்க. கடன்கார, நோயை கொடுக்குறவ, எதிரி கொடுக்குறவ, பங்காளிகளோட விரோதத்தை கொடுக்குறவ, வம்பு வழக்கு கொடுக்குறவனா தனுசு லக்னத்துக்கு 6 குடையவராக வருவார். அதே சமயத்தில் 11 குடைய லாபாதிபதியாகவும் வருவார், பரம பூர்வ ஸ்தானாதிபதியாகவும் வருவார். வெளிநாட்டு பயணங்கள், விவசாயங்கள் செய்கிறதாகவும் வருவார். ஒரு கெட்ட ஆதிபத்தியம், ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருப்பாருங்க. அப்போது அவர் பொதுவான கருத்துனே தவிர, நீங்கள் அப்படியே அந்த சுக்கிரனோட காரகங்கிறது உண்மை. ஆனால் லக்னத்துக்கு 4 குடையவர்னு சொல்லக்கூடியவர், இப்போ தனுசு லக்னத்துக்கு 4 குடையவர் யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். குரு நல்லா இருந்தார்னு வச்சுக்கோங்க, எல்லா அந்த 4ஆம் இட மேன்மைகளை, மேற்கல்வி ஸ்தானத்தை எல்லாமே கொடுத்துருவாருங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல சுக்கிரன் 4 திக்பலம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கதை என்ன ஆகுங்க, ரொம்ப மோசமாக போயிடும். அங்கே உச்சபலம் எடுப்பார். அதனால் காரகத்துவங்கிறது ஒன்று. செவ்வாய்னா சகோதரஸ்தானம், வீடு, விவசாயம் கொடுக்குறவர், அப்படி காரகம் தானே தவிர சுக்கிரனை மெயினாக எடுத்துக்கணுங்க. பட் அதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜனன ரீதியாக லக்னத்துக்கு 4 குடையவர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிறப்பான முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. வணக்கம்.